ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். அதே நேரத்தில் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தான். என்னென்னா, நான் வெயிட்ஸ் வாங்கியிருக்கேன், தம்பிள்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அக்கா நீங்கள் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ கம்மியாக வாங்கலாம், முதல்ல வெயிட் வாங்கலாமா, சி செக்ஷன் பண்ணவங்க வெயிட்டு தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம கார்டியோ எக்ஸசைஸை விட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு 45 மினிட்ஸில் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஹோல் டேவும் ஃபேட் பேர்னிங் அப்படின்றது இருக்க தான் செய்யும். பட் எடுத்தனமே நம்ம எல்லாராலையும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த டம்பிள்ஸ் ஒர்க் பண்ணுறதோ வெயிட் ஒர்க் பண்ணுறதோ கொஞ்சம் ரிஸ்க்கானது லேடிஸை பொறுத்த வரைக்கும். ஜென்ஸ் டேரெக்டாக ஜிம்முக்கு போயிடுவாங்க. பட் நம்மளால் அப்படின்ற போது மேரேஜுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிக்கலாம், ஒரு தப்புமே கிடையாது. உங்கள் கர்ப்பப்பை வீக் ஆயிருமா, கர்ப்பப்பை கீழே இறங்கிருமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் கர்ப்பப்பை ஸ்ட்ராங் தான் ஆகும், நம்ம ஸ்ட்ராங் தான் ஆகுமே தவிர வெயிட் தூக்குனா கர்ப்பப்பை கீழே இறங்கிரும் அப்படின்றது கிடையாது. எப்போ வெயிட் தூக்குனா கர்ப்பப்பை வீக் ஆகிடும் அப்படின்னா சிசேரியன் பண்ணி 1 இயருக்கு நீங்கள் எந்த விதமான வெயிட்டுமே தூக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் மேலே மட்டும் அறுப்பாங்கன்ட்டு, மேலே இருந்து கீழே கர்ப்பப்பை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 லேயர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயரும் காயறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு டாக்டர் சொன்னது 2 இயர்ஸ் ஆகும்னாங்க. அதாவது 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் உள்ள இருக்க கர்ப்பப்பை வரைக்கும் நம்மளுக்கு ஆறணும் அந்த கிழிச்சதெல்லாம். ஸோ ஒவ்வொரு லேயராக ஆறுறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணி ரொம்ப ஓரி பண்ணி நம்ம வெயிட் தூக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். எப்போ பெயின் வரும் அப்படின்னா பகலெல்லாம் பெயினே வராது. ஏன்னா நான் பட்டிருக்கேன். சிசேரியன் பண்ணி 6 மாசத்துல ஃபுல் சிலிண்டர் வெயிட்டாக இருக்க சிலிண்டர் தூக்கி வெளியே எடுத்து வச்சு அப்படியே நல்லா தாம் தூம் தடபுடலாம் வேலை செஞ்சேன். அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு பெயின் வந்தது. எப்பவுமே எஃபெக்ட் அப்படின்றது ராத்திரி தான் காமிக்கும், பகலில் காமிக்காது. நம்ம ராத்திரி டாக்டர்கிட்டையும் போக முடியாது, வேற வழி கிடையாது. வீட்டில் உட்காந்து வலியை தான் அனுபவிக்கணும். அதனால ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு முன்னாடி வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறவங்க கார்டியோ நல்லா பழகுங்க. ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் கார்டியோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தம்பிள்ஸ் வாங்கி பண்ணலாம். சி செக்ஷன் பண்ணவங்க 2-3 கிலோவுக்கு மேலே நீங்கள் தம்பிள்ஸ் தயவுசெய்து 1 இயர்க்குள்ளே எடுக்காதீங்க. 2 கிலோ தான், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. 1 இயருக்கு மேலே வேணால் நீங்கள் 4 or 6 kg எடுக்கலாம். அப்புறம் நிறைய வெயிட் தூக்குனா நம்மளுக்கு பல்காக பாடி வந்துடும் நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. நம்ம கம்மியாக செய்யும் போது வெயிட் ட்ரைனிங்கில் வெயிட்டை கம்மியாக பண்ணும்போது நம்மளுக்கு பல்காலாம் பாடி வராது, ஸ்ட்ரென்த்தாகவும் நம்ம ஸ்கின் லூஸாக இருக்காது, மசில் ஸ்ட்ராங் ஆகும். நிறையா ஒரு ஓவர் வெயிட் இருக்கும்போது நம்ம வெறுமனே டயட்டில் மட்டும் உடம்பை குறைச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மார்க்ஸ் ஹோல் பாடிக்குமே ஸ்ட்ரெஸ் மார்க் வரும். தொடையில் வரும், கையில் வரும், அது மாதிரி நம்ம ஸ்டொமக்கில் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் மார்க்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் வரும். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணுறது தான். நான் வாங்கின தம்பிள்ஸ் வெயிட் எல்லாமே இங்கே சென்னையில் நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்க மோர் மார்க்கெட்டுன்னு சொல்லி அங்கே தான் வாங்கினேன். அங்கே ஒரு தெரு ஃபுல்லாமே இந்த தம்பிள்ஸ் தான் இருக்குது. பழசு இருக்குது, புதுசு இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் ஒரு நாள் ஃபுல்லாக போய் பாருங்க. முதல்ல இந்த கடைசி வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்குங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போனோடனே அவசரம் ஒரே 1 மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன். நிதிஷ் அப்பாவுக்கு 2 மணிக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் அவசரமாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. பட் இருந்தாலும் நான் குறைச்சி வாங்கியிருக்கேன். எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. உன்னி நம்ம குறைச்சி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா நம்ம நல்லா விசாரித்தோம் அப்படின்னா பழைய தம்பிள் கூட 1-2 நல்லா தான் இருக்குது. அதை பேசி செஞ்சு சுற்றி பார்த்து வாங்குறதுக்கு 1 நாள் ஆகுது. அது மாதிரி சென்னையில் இல்லை வேற ஊரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊர் சந்தைகளில் வாரத்துக்கூட சந்தை நடக்கும். அதில் கூட பழைய இரும்பு ஜாமானில் நான் பார்த்துருக்கேன். தம்பிள்ஸ்லாம் எங்கள் மாமா சின்ன வயசில் விற்கும் போது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி வாங்கலாம். சரி வாங்க, இப்போ நான் என்னென்ன தம்பிள்ஸ் வாங்கியிருக்கேன், எவ்வளோ காசுக்கு வாங்கியிருக்கேன், என்னென்ன வெயிட் அப்படின்றது பார்க்கலாம். இதுதான் நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வாங்கின ஃபஸ்ட்டு தம்பிள்ஸ் அண்டு வெயிட்டு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன், பேசிஸில் லேடிஸாக இருக்கவங்க என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த 2 தம்பிள் ஹேண்டில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வெயிட் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 1 kg போடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம், 2 kg போடுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 வாங்கிக்கோங்க. சின்ன தம்பிள் கைப்பிடி நான் 2 வாங்கியிருக்கேன். இந்த 2ம் சேர்த்து 400 ரூபாய். அதுக்கப்புறம் 1 கிலோ வெயிட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 1 கிலோ வெயிட்டு 2 கிலோ வெயிட்டு தான் லேடிஸ் வாங்கணும். அதுக்கு மேலே வாங்கிடாதீங்க. 1 கிலோ வெயிட்டு 4 வாங்குங்க. நம்ம 2 தம்பிள் ஹேண்டில் இருக்கும்போது இங்கிட்டு 1 இங்கிட்டு 1 போடுவோம். ஸோ 2 + 2 4 வேணும் 1 கிலோ வெயிட்டு. அடுத்து 1 மாதம் நீங்கள் 1 கிலோ வெயிட்டில் செஞ்சீங்க, ஒரு 2 வாரம் அப்படின்றது ஓகே அப்படின்னா 3ஆவது வாரத்துக்கு போக வேண்டியது நம்ம 2 கிலோ. அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. அது மாதிரி 2 கிலோவும் 4 வாங்கலாம். இங்கிட்டு 2 கிலோ இங்கிட்டு 2 கிலோ போட்டோம்னா 4 கிலோ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்
நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு 4 கிலோ வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 கிலோ வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் 4 கிலோ வெயிட். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எடுத்துனுமே அதிகமாகவும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஜென்ஸ் அப்படின்ற போது அவங்க வந்து 4 கிலோ 6 கிலோ 8 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதோட வெயிட் இந்த கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்ச இந்த வெயிட் வந்து கிலோ கணக்கு தான் கொடுக்குறாங்க. இரும்பு இது வந்து 65 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசி 55க்கு வாங்கினோம். இது வந்து கிலோ வந்து 55 ரூபான்னு வாங்கினேன். இந்த கம்பி அப்படிதான். இதோட எம்எம் அப்படின்ற போது 18 mm தான். கொஞ்சம் நல்லா பயங்கர திக்காக தான் இருக்குது. இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ வரும். ஸோ பேசிஸாக நித்தி சப்பா பண்ணுறதுக்காக இது வாங்கினது. நானும் பண்ணுவேன். இதில் நாங்கள் போட்டுக்கிறது 2 கிலோ இங்கிட்டு 4 கிலோ இங்கிட்டு 4 கிலோ போட்டு 8 கிலோ போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த 5 கிலோ இந்த பக்கம் 5 கிலோ அந்த பக்கம் 5 கிலோ போட்டு 10 கிலோ போட்டு செய்யலாம். ஸோ ஜென்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 10 கிலோலேருந்து செய்வாங்க. லேடிஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயினரோட பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே. உங்கள் வீட்டில் பக்கத்தில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பண்ண பழகுங்க. யாருமே இல்லை அப்படின்னா பேசிஸான கார்டியோ எக்ஸசைஸே பண்ணுங்கள். இந்த பெருசுக்காக தான் இந்த 2 5 கிலோ வாங்கினது. இந்த 2 5 கிலோ வச்சு நம்ம தனியாக ஸ்குவாட் மாதிரி பண்ணிக்கலாம். தனியாக அப்படி வச்சு பண்ணிக்கலாம். நம்ம ஸ்குவாட் பண்ணுறது, தம்பிள்ஸ் வந்து கைகளுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த தனியாக 5 கிலோ வச்சு பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பிடிக்கிறதுக்கு தோதா இருக்கணுமே இது வாங்கினேன். இந்த மாதிரி கைப்பிடி பிடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. அதே மாதிரி இது வந்து 10 kg, ஒரே ஒரு 10 kg தான் வாங்கினேன். நாங்கள் வந்து கிட்டில் பால் வாங்கலான்னு பார்த்தோம். கிட்டில் பால் வந்து 1 கிலோவே வந்து 130 ரூபாயோ 150 ரூபாயோ சொன்னாங்க. ஸோ அது 10 கிலோ அப்படின்றது 1080 ரூபா வந்துடும். அதனால அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இது வாங்கிட்டோம். இதுனா நித்தி சப்பாவும் செஞ்சுக்குவாங்க, நானும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம வால் சிட்டிங்கில் உட்காரும் போது மேலே வச்சு பண்ணோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வெறுமனே சும்மா உட்காராம வால் சிட்டிங்கில் நமக்கு தொடக்கி மேலே இந்த 10 kg வச்சு 30 செகண்ட் பண்ணுறது 3 நிமிஷத்துக்கு சமமாகும். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணுற ஜென்ஸு பண்ணிக்கலாம். பட் லேடிஸ்லாம் 10 kg அப்படின்றது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் பக்கத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு 10 kg எடுத்துக்கோங்க. இந்த 2 ஆரஞ்சு கலரும் இந்த கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சது வந்து கிலோ வந்து கூட சொன்னாங்க. இது 55 ரூபா, இது வந்து 75 ரூபாயோ எவ்வளோ சொன்னாங்க. 85 ரூபா சொல்லி அப்புறம் 75 ரூபா போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. அடுத்து ஸ்கிப்பிங் கயிறு வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கிப்பிங் கயிறு ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால நிதிஷப்பா எனக்கு தனியாக ஸ்கிப்பிங் கயிறு வேணும்ட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இது வாங்கினது. மெயினாக இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா இந்த இடத்துல ரோலிங்காக இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். இதுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நானும் பண்ணிக்கலாம், நிதிஷும் பண்ணிக்கலாம், அவங்க அப்பாவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது பார்த்து வாங்கினேன் நான். மெயினாக இதுனா நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 பேருமே பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களும் பண்ணிக்கலாம், பெரியவங்களும் பண்ணிக்கலாம். இடைஞ்சல் இல்லாமல் நல்லா இருக்குது. பண்ணுறதுக்கும் ரொம்ப லேஸாக அழகாக இருக்குது. ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு. இது வந்து 95 ரூபா இதில் போட்டிருக்கு. முதல்ல அவங்க 90 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 80 ரூபா ரேட்டு போட்டாங்க. அடுத்து வாங்கினது கடைசியாக ஒன்று. இது என்னென்ன ரெசிஸ்டன்ட் பேண்டுன்பாங்க. இது வந்து 3 லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து அவங்க வாங்கும்போது சொன்னாங்க. ஹெவியாக இருக்கும், ஜென்ஸுக்கு வாங்குறதுலாம் இது வந்து ஹெவியானது, ரெட் கலர் வந்து, அதனால ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம், நீங்கள் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. பட் பார்த்தா இதுவும் எப்படி இருக்குன்னா லேசாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. மேபி நான் ரொம்ப நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹெவியாலாம் அது தெரியல. ரொம்ப லேசாக நார்மலாக தான் தெரியுது. ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க இந்த டோனிங் டியூப்புன்பாங்க, இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் பேண்ட் அப்படின்பாங்க. இதுலேயே 3 லெவல் சொன்னாங்க. இந்த பேப்பரில் போட்டிருக்க சொல்லியிருந்தது PW33 இது வந்து ஹெவி, அப்புறம் 31 வந்து லைட்டு, 32 வந்து மீடியம் அப்படின்னாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா இது வந்து ப்ளூ கலர் வந்து லைட்டாக இருக்கும், கிரீன் கலர் அப்படின்றது மீடியம், ரெட் கலர் வந்து ஹெவி. இது 3 டைப் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வாங்குறவங்க ஸ்டார்டிங்லேயே ஹெவியாக வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பலாம் இது ஹெவியாலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. நல்லா செய்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வெயிட்டெல்லாம் வாங்கி செய்ய முடியாதுக்கா அப்படின்றவங்க இந்த பேண்டு வாங்கி செய்யலாம். இது அமேசான்லேயும் இருக்குது. 250 ரூபா தான். ஸோ மாறும். அதாவது லைட்டாக இருந்தால் 250 ரூபா, ஹெவியாக இருந்தால் 350 ரூபா, அந்த மாதிரி ரேட்டு மாறும் 3 இதுக்கும். நான் 3மே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அமேசான் லிங்க். போய் பாருங்கள். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது கூட நீங்கள் வாங்கி வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து செஞ்சு பழகலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எப்படி செய்யணும் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோலையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது அழகாக கைகளுக்கு, செஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணுறது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. லேடிஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜென்ஸுக்குலாம் இது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். வீட்டில் இருந்தே செய்யணும்னு நினைக்கிற லேடிஸ், ஜென்ஸ் இது வாங்கிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இதோட ரேட் அப்படின்ற போது அவங்க 350 ரூபா சொன்னாங்க. கடைசியாக பேசி 275 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். இது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எனக்கு 3000 ஆச்சு. நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக வாங்குவேன். நான் மாதத்துக்கு ஒன்றாவது வாங்கணும்னு ஒரு எய்மோட இருக்கேன். நான் எங்கள் வீட்டிலே எனக்கு ஜிம் வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ வாங்கும்போது நான் உடனே எவ்வளோ காசுக்கு வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸ்
எக்ஸசைஸும் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். வெயிட் தம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு விலை அப்படின்றது ஆன்லைனில் விட மார்க்கெட்டில் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. நான் ஆன்லைன் ப்ரைஸும் கீழே வந்து அமேசான் லிங்க்கும் தரேன், அதையும் போய் பாருங்கள். எனக்கு பெஸ்ட்டாக தோன்றது வந்து இரும்பில் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. கொஞ்சம் வெயிட்டும் நான் வந்து விலையும் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், பொருளும் நல்லா இருக்குது. எனக்கு பயங்கர திருப்தியாக தான் இருந்தது. நீங்களும் வந்து மோர் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரே கடையில் வாங்காமல் நல்லா அலைஞ்சு திழிஞ்சு நல்லா திருப்தியாக மனசுக்கு திருப்தியாக வாங்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெயிட்டை வச்சும் தம்பிள்ஸ் வச்சும் அடுத்து வர வீடியோக்களில் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ தான் நானே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தத்துக்குட்டி தான் நானுமேவும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ரொம்ப தெளிவாக ஆன பிறகு நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ முன்னாடியே வீடியோ போட்டால் அப்புறம் நிறைய பேர் என்னை திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க, என்னன்னு தெரியாமல் நம்ம போடக்கூடாது இல்லையா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.